ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் நவுன். நவுன் அப்படின்னா பெயர் சொல். நவுனோட மீனிங் என்னது? பெயர் சொல். ஒரு பெயரை மட்டுமே குறித்து சொல்கிற சொல் தான் என்னது? பெயர் சொல். ஒரு வார்த்தை, அதாவது ஒரு வேர்டில் நேமை மட்டுமே நம்ம எடுத்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு பேர் தான் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் வருது, மை நேம் இஸ் பாலு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது. என்ன வருது? மை நேம் இஸ் பாலுனா அதில் அந்த பாலுங்கிறது தான் என்னது? நவுன். ஓகேவா? அந்த சென்டென்ஸோட நான் நவுன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த விளாகில் சொல்கிறேன். இப்போ நவுன் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா, பீப்புள் அப்படின்னா கேர்ள், பாய், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்டு, ஒரு நேமு ராகுல், பிரியா, அந்த மாதிரி நேமு, இது எல்லாமே பீப்புள். அடுத்தது அனிமல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், லயன், டைகர், டாகு, அதே மாதிரி ஃபிஷ்ஷு, பியர், ஷார்க்கு, இந்த மாதிரி அனிமல்ஸோட பெயரே. அனிமல்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அந்த பேரை குறிக்கிறதும் நவுனு தான். அடுத்து பிளேசஸ், ஜிம்மு, ஸ்டோரு, ஸ்கூலு, லேக்கு, அதுக்கப்புறம் வில்லேஜு, இந்த மாதிரி ஒரு பிளேசஸோட நேமை குறிக்கிறதும் நவுனு தான். அடுத்து திங்கிங், கம்ப்யூட்டர், பென்னு, நோட் புக்கு, மெயில் பாக்ஸு, ட்ரீ, கார்ன்ஃப்ளெக்ஸு, இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருளோட நேமை குறிக்கிறதும் நவுனு தான். ஐடியாஸ், பேனிக், அட்டென்ஷன், நாலேஜ், கம்பேஷன், வர்ஷிப், இந்த மாதிரி நம்ம மென்டலாக நம்ம பாடியில் தெரியக்கூடிய ஒவ்வொரு சிம்டம்ஸோட நேமை குறிக்கிறதும் நவுனு தான். ஸோ நவுன் அப்படின்னாலே ஒவ்வொன்றுலேயும் பெயரை மட்டும் எடுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நவுன் சென்டென்ஸில் எப்படி நம்மளுக்கு வரும், அதில் நம்ம நவுன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த விளாக், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தனியாக அதுக்கு 5 சென்டென்ஸ் போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ப்ரொனவுன் என்ன அப்படின்னா பெயர் சொல்லுக்கு பதிலாக வரக்கூடியது தான் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ப்ரொனவுனில் நம்ம பார்க்க போகிற என்னென்ன ப்ரொனவுன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐ, யூ, ஹீ, ஷீ, இட், வி, யூ, தே. ஓகே? ஐனா நான், இல்லைனா என்னை. யூனா நீ, இல்லைனா நீங்கள், இல்லைனா உன்னை, அப்படி அர்த்தம். ஹீனா அவர், ஷீனா அவள், இட்னா அதற்கு, இல்லைனா அது, வீணா நாங்கள், யூனா நீங்கள், தேனா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே சென்டென்ஸ் இருக்குது.